இப்போ இந்த சிறு குறு தொழில் முனைவோருக்கான அந்த ஸ்லாப் நீங்கள் வந்து 20 lakhs 40 lakhs இருக்கிறத அந்த 1 கோடி 2 கோடி என்று உயர்த்தணும் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு ஸ்லாப் ஒன்று சொல்றீங்க, இன்னொன்று ஜிஎஸ்டி நோட்டீஸ் மற்றும் அதற்கான விளக்கங்கள் இல்ல கம்ப்ளையன்சஸ்ல இருந்து சில விதிமுறைகளை தளர்த்தி இருக்கணும். கம்ப்ளையன்சஸ்னு சொல்லுவோம். அது தனியா அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல சொல்லி தீர்வு காண வேண்டியதா? இது போல இந்த டாக்ஸ் ரீஃபார்மேஷன்ல அதை கொண்டு வர முடியுமாங்கதான் எனக்கு என்னோட டவுட். இப்போதைக்கு இன்வெர்டட் டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை சில விதத்துல மாறுதல் பண்ணிருக்காங்க. அது முழுமையானதாக இல்லைன்றதுதான் சொல்லப்படுது. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படின்னு தொற்றுக்கோமே தவிர ஒரு முழுமையான தீர்வு காணப்படல. எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விமர்சனமாக சொல்லப்படுவது இது இந்த பீகார் தேர்தல், வாக்காளர் பட்டியல் பிரச்சனை மற்றும் இந்த அமெரிக்காவோட வரி விதிப்பு, இதுல இருந்து இந்த பிரச்சனைகளில் இருந்து திசை திருப்பதால் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை கொண்டு வந்திருக்கிறோம். இது தீபாவளிக்கு ஒரு முக்கியமான, தீபாவளி ஒட்டி ஒரு மிகப்பெரிய பரிசு, இந்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் இது பரிசு. அனைத்து துறைகளிலும் நாங்கள் வந்து சாமானிய மக்கள், மத்தியதர மக்களை வந்து நாங்கள் இந்த வரி விதிப்பு மாற்றத்தின் மூலமாக மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறோம் என்று மத்திய அரசு தரப்பில் வந்து கூறப்படுகிறது. இதில் எம்எஸ்எம்இ தவிர மற்றபடி பொதுவாக மற்ற தொழில்துறையினருக்கு ஓரளவு நல்ல பலனை அளிக்கும் நினைக்கிறீங்களா சார்? இந்த அறிவிப்பு இரு தரப்பினரை நிச்சயம் திருப்திப்படுத்தும். ஒன்னு வந்து சாமானிய மக்கள், அன்றாட பொருட்கள் வாங்குபவர்கள், இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பவர்கள், புதுசாக வெஹிக்கிள் வாங்கணும் என்று நினைப்பவர்கள், இந்த தரப்பினரை நிச்சயமாக திருப்திப்படுத்தும். ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கக்கூடிய வயோதிகர்களுக்கு இது நிச்சயம் திருப்தி அளிக்கும். ஏனென்றால் மருந்து பொருட்களின் வரிகள் நீக்கப்பட்டுள்ளது. கார்ப்பரேட் நிறுவனங்கள், அதாவது பல பிராண்டட் ஐட்டம் பண்ணக்கூடிய நிறுவனங்கள், இப்ப ஹிந்துஸ்தான் லீவரை போன்ற நிறுவனங்கள் அல்லது பான்ஸை போன்ற நிறுவனங்கள் அல்லது கோல்கேட்டை போன்ற நிறுவனங்கள், ஷாம்பு தயாரிக்கக்கூடிய சன்சில்க் போன்ற பிராண்டுகள், பல அல்டிமேட் பிராண்டுகளுடைய விற்பனை அதிகப்படுத்தப்படும். கொக்கோ கோலா, சிகரெட் மேனுபேக்சரிங் அல்லது ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் தயாரிக்கக்கூடியவர்கள் 40% வரி செலுத்த வேண்டியிருப்பதால் அவர்களது நிலை தொடருவது கஷ்டப்பட போகுது. குறிப்பிட்ட இதுல சிறு குறு தொழில்கள் வரவே இல்லை. அவர்களுடைய உற்பத்தி இவர்களுக்கு பாதிப்பும் கிடையாது, இவர்களுக்கு நன்மையும் கிடையாது. இப்போதைக்கு இருக்கிற நிலைமை அப்படியே தான் இருக்குது. அதற்கான தீர்வு காண வேண்டும். அதற்கான தீர்வு இந்த அறிவிப்பினால் சிறு குறு தொழில் முனைவோர்கள் நலன் காக்கப்பட்டுள்ளது என்று அரசு சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு செய்ய வேண்டிய கட்டங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதை இந்த அரசு முன்னெடுக்க வேண்டும். யுஎஸ் டாரிஃபில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அதற்கு உண்டான நடவடிக்கைகள் துறை வாரியாக எடுக்கப்பட வேண்டும், பொருள் வாரியாக எடுக்கப்படக்கூடாது. இப்ப சிறு குறு தொழில்துறையை பொறுத்தவரை எந்த துறை இந்த அமெரிக்கன் டாரிஃபால மிக அதிக அளவில் வந்து பாதிக்கப்படுது? முதலில் அவர்களை மீட்பதற்கான முயற்சியாக எந்த துறைக்கு? ஜவுளி தொழில்னு சொல்றாங்க, பின்னலாடை துறை சொல்றாங்க, தோல் தொழில் துறை சொல்றாங்க, இது போல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு குறிப்பிட்ட அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. எந்த துறை முதலில் மீட்டெடுக்க வேண்டிய துறையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல, முதலில் கடைசி அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா அனைத்துமே வேலை வாய்ப்புகளை அதிகம் கொடுக்கப்படுகிற தொழில்கள். இப்ப இன்றைக்கு பார்த்திருப்பீங்க, தோல் காலணிகள், தோல் ஆடைகள், அதனுடைய துறையில கிட்டத்தட்ட 2000 கோடி இந்த ஆண்டு நஷ்டம் வரப்போகுதுன்றத பாக்குறோம். கப்பல் துறையில நஷ்டம் வரப்போகுது, கண்டெய்னர் டெர்மினல், டிரான்ஸ்போர்டேஷன் துறையில நஷ்டம் வரப்போகுதுன்றாங்க. எல்லாருக்குமே நஷ்டம் இருக்கும். எந்த துறையுமே நமக்கு முக்கியம்தான். அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய துறை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா டெக்ஸ்டைல் துறையை சொல்றோம், ஹேண்டிகிராப்ட்ஸ் சொல்றோம், மெட்டல் ஃபார்மிங் சொல்றோம், தோல் நிறுவனங்களை சொல்றோம், ஆட்டோமொபைல் மேனுபேக்சரிங், ஆட்டோமொபைல் காம்போனன்ட் மேனுபேக்சரிங் சொல்றோம். ஏற்றுமதிக்கு பொறுத்தவரை இது எல்லாமே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் பாதிக்கப்படாத 2 துறைகள் இருக்கு. அது வந்து எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டதுக்கு அமெரிக்க வரி கிடையாது. அதே மாதிரி பார்மசூட்டிகளுக்கு கொடுக்கல. இது 2த்துக்கும் ட்ரம்ப் அவர்கள் வரியை கொண்டு வந்தார் என்றால் இந்தியா திணறிவிடும்.
ஓஹோ. இந்த இரண்டும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து சொல்லிருக்கிறது. இப்ப இதுல ஏதாவது ஒரு இம்பாக்ட் வந்ததுன்னா உங்களுக்கு பெரிய அளவுல மாறுதல்கள் ஏற்படும். ஏற்கனவே சாப்ட்வேர்ல ஐடி நிறுவனங்கள்ல ஆள் குறைப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதிகமான அளவு போய்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். ஏற்கனவே தங்கத்தினுடைய விலை கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப சாமானிய மக்களினுடைய எட்டாத உயரத்திற்கு பல விஷயங்கள் போய்கொண்டிருக்கு. தலைக்கு மேல ஜான் போனா என்ன முழம் போனா என்ற கதையாக இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய 65% மக்கள் அன்றாட வாழ்க்கைக்கு கடன் வாங்கித்தான் தள்ள வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க. இதுதான் நிரந்தரமான உண்மை. அப்போ இதை மீட்பதற்கு ஒரு ஜிஎஸ்டியினுடைய பங்களிப்பு வரியை மாற்றி அமைப்பதால் மட்டுமே சுபிட்சம் வந்துறாரு. சுபிட்சம் வந்துறாரு. இவர்களது சர்வைவலுக்கு உபயோகப்படுத்தலாம். ஆனால் இவர்களது கடன் வாங்குவதில் இருந்து நிவாரணம் பெற முடியாது. அதற்கு செய்ய வேண்டியது அனைத்து வகையிலும் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. சப்போஸ் பெரிய நிறுவனங்கள் விலையேற்றத்தை கணக்குல காமிச்சு இந்த வரி குறைப்ப எண்ட் யூசருக்கு பாஸ் பண்ணாம விட்டாங்கன்னா அதை எப்படி கண்காணிக்க போகிறோம்? இவர்கள் கொடுத்துள்ள விலக்கு ஒரு வரி குறைப்பு சாதாரண மக்களுக்கு உடனே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே வாங்கி இருக்கக்கூடிய பொருள்கள், அவர்கள் சேர்த்து வைக்கக்கூடிய பொருள்கள், அந்த விலை குறைப்பு எல்லா பொருளுக்கும் இருக்குமா இந்த வரி விதிப்பில் இந்த 22ஆம் தேதிக்கு பிறகு என்பதும் ஒரு கண்காணிப்பதற்கான எந்த விதமான இது அமைப்பும் காண முடியாது இந்தியா போன்ற நாடுகளில் சொல்றீங்க. அதேதான் பெரிய பிராண்டு தான் இத லாபத்தை ஈட்ட போறாங்க. பலனடையும். குவார்டர் 1 அப்படின்னு சொல்லப்படுகிற காலாண்டு அறிக்கை, முதல் காலாண்டு அறிக்கையில பல நிறுவனங்கள் லாபத்தை குறிப்பிட்ட அளவு எட்டவில்லை. இப்போ இந்த செப்டம்பர் எண்டுல இரண்டாவது அரையாண்டு வரப்போகுது ரிசல்ட். அப்போ அதுலயும் லாபத்தை எட்டாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடக்கூடாதுன்றதான் இந்த அறிவிப்பு அவர்களுக்கு ஒரு சாதகமான லாபத்தை ஈட்டுவதற்குண்டான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஓகே சார்.